அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். செப்டம்பர் 11 அதாவது நாளைக்கு மகாவாராகி ஆகும். இங்கே நம்மளுடைய துவாரகமாயில இருக்குது. இந்த பதிவு இன்றைக்கே உங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். என்ன இப்படி ஒரு அவசரம் இந்த முதல் நாள் இரவு அப்படி என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள்லாம் வெயிட் பண்ணுவேன். நானும் கூட கொஞ்சம் த்ரில்டாக இருந்தேன். என்ன காரணம் அப்படின்னா, நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வராகி ஹோமத்துக்கு முன்னாடி ஒரு 10-15 நாள் முன்னாடி ஒரு காக்கா இந்த ஜன்னலில் வந்து ரொம்ப நேரம் உட்காண்டிருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு உங்கள் மனசில் ஏதாவது தோன்றதா, இதுக்கான காரணம் ஏதாவது தோன்றதான்னு எல்லாம் கேட்டிருந்தேன். அதை பல பேர் பார்த்துட்டு காரணம் சொன்னேலோ இல்லையோ எனக்கு ஃபோன் பண்ணி சில பேர் சொன்னேன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. நான் சொன்னேன் எனக்கும் அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் காக்கா வந்ததுனாலே நம்மளுக்கு பித்ருக்களோட ஞாபகம் தான் வரும் இல்லையா. நம்ம தான் காக்காய்க்கு எல்லாமே கொடுக்குறோமே, திருப்பி இங்கே வந்து எதுக்கு உட்காந்து கரைஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு. பட் இந்த மாதிரி மகாலய பட்சத்தில் இப்படி ஒரு யாகம் நடக்கிறது அப்படிங்கிறதே எடுத்து சொல்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முன்னெச்சரிக்கையான விஷயம் நடந்ததா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. ஓகே, மேபி அப்படி இருக்கலாமோ அப்படிங்கிறது நேற்றுக்கு தான் எனக்கு பாபா உணர்த்தினார். அப்போலேருந்து எனக்கு பயங்கர ஜாலியாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாமே முன்னாடி சொல்கிறார், நம்மளால் மட்டும் புரிஞ்சிக்க முடியலையேங்கிற வருத்தம் இருந்தாலும், ஆனால் பாபுக்குட்டி ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுறார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இல்லையா. இப்போ யோசிச்சு பாருங்க, அதுக்கான ரிலேஷன் உங்களுக்கு புரியறதா? ரிலேஷன் எப்போவுமே கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுவார் என்ன ரீசன்னு. அது உணர்ந்து நம்ம அதுக்கப்புறம் ரியலைஸ் ஆகும்போது தான் வி ஹாப்பி இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, வாராகியினுடைய படம் வாங்குறதா, என்ன பண்ணுறது, இல்லை லிதாம்பாவோடது வைக்கலாமா நம்ம பூஜைக்கு அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போது சிந்துன்னு சொல்லிட்டு நம்ம விஷாலினிஜியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இங்கே வந்திருந்தா சென்னைக்கு. வரும்போது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கட்டும், ஜோதி சாய்ராம்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்தான். அது எனக்கே தெரியாது. நான் என்ன நினச்சேன்னா, உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தோன்னே ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, மேபி பாபாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தில் நான் எடுத்து பார்த்தேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கும் பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பதிவு ஒன்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? பூர்ணிமாஜி வந்து வாராகியை வந்து பச்சை கலரில் பார்த்தான்னு சொல்லிட்டு, அவள் எனக்கு கொடுத்த இந்த விஷயத்துலேயும் பாருங்க, வாராகி பச்சை கலரில் உட்காண்டிருந்தா. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது இந்த விஷயம். உண்மையிலேயே ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்தது. எப்படி ஒரு விஷயத்தை இவ்வளோ அழகாக கேரி பண்ணி கொண்டு வந்து நம்மள்ட்ட கொடுக்குறார் பாபா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் ரொம்ப ரொம்ப மூல காரணம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏது நடந்தாலும் அவர் தான் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறார், எல்லாமே அவர் தான் நமக்காக செய்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பார்த்துட்டு மட்டும் இரு, நான் மற்றதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்னை சுற்றி நடந்துட்டுருக்கு. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முடிஞ்சவாள்லாம் பக்கத்தில் இந்த பதிவை மாதவரம், மணலி, மாத்தூர் ஏரியா, இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா, கொளத்தூர், ரெட் ஹில்ஸ், எங்கே இருந்தாலும் நம்மளுடைய டிவோட்டிஸ் எல்லாம் கண்டிப்பாக வாங்கோ. இந்த மாதிரி மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் நடக்கிற ஒரு இடத்துல, அவருடைய துவாரகமாயில இந்த மாதிரி ஒரு மகா யாகம் நடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம். அது மட்டும் இல்லை, அதை நடத்தி கொடுக்குற அந்த பாபா நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் போகும். நடக்க முடியாத, நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாத சில விஷயங்களை கூட அப்படியே சடார் அப்படின்னு பண்ணக்கூடிய மகா புருஷர் பரபிரம்மம் நம்ம பாபுக்குட்டி. ஸோ அது எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற ஆகிரகத்தில் தான் இந்த பதிவை கூட நான் உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லோரும் வாங்கோ. அனைவருக்கும் அவளுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும். எல்லாருக்கும் தெரியும், மகாவாராகினாலே கண் திருஷ்டி, வரா கடன் பிரச்சனைகள், இப்படி மனக்குழப்பங்கள், எதிரி தொல்லை, கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகளை எல்லாம் விரட்டக்கூடிய சக்தி அவள். பராக்கிரமசாலி அவள் இருந்தாலே போரும். அவளுடைய அனுகிரகம் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அதுலேயும் நம்மளுடைய பரமார்த்த குரு அவருடைய அனுகிரகத்தோடு இது நடக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லா வேலைகளும், நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையிறதுக்கு ஒரு செகண்ட் போரும் இல்லையா. ஸோ அனைவரும் வருக. இந்த யாகம் எல்லாருக்காகவும் பண்ணுறோம், எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறோம், வர முடியாத வாழ்க்காகவும் சேர்ந்து கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுறோம். எல்லா விதமான நன்மைகளும் எல்லாரையும் வந்து சேரணும் அப்படிங்கிற ஆகிரகத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ரொம்ப அற்புதமான இன்னொரு பதிவு வெயிட்டிங்கில் இருக்குது. சீக்கிரமாக உங்களுக்காக நான் ரிலீஸ் பண்ணுறேன். அது என்னங்கிறத. இன்னொன்று ப்ரீவியஸ் பதிவினுடைய அது என்ன ஹைலைட்டு அப்படின்னலாம் என்கிட்ட 2-3 பேர் கேட்டால் நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது மிகப்பெரிய அற்புதம், அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். அதையும் நான் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் சங்கல்பம் பண்ணலைன்னா கண்டிப்பாக கீழே தெரியிற நம்பருக்கு கூப்பிட்டு சங்கல்பம் பண்ணிங்கோ. இந்த மகாலய பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு மகா யாகம் நடத்துறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய பித்ரு சாபம், பித்ரு தோஷம் எது இருந்தாலும் நீக்கி கண்டிப்பாக இதுவரைக்கும் தடைப்பட்டு அனைத்து காரியங்களும் நிறைவேற பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறது கூடுதல் பலன். ஸோ அனைவரும் பங்கு பெற்று பயன் பெற வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும்.